உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மதுரையோட செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்கிற வைகை எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஹாய் கைஸ், மதுரையிலேருந்து இன்றைக்கி கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. மதுரை ட்ரிப் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு 3 வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி 4வது வீடியோ, லாஸ்ட் வீடியோ. ஸோ ட்ரெயினில் தான் இன்றைக்கி சென்னைக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுறோம். காலையில் இப்போ 6 மணி ஆகுது அண்ட் மதுரை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். ஸோ 6 மணி மார்னிங் டைமில் சென்னைக்கு போகிற ட்ரெயின் இது. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மதுரையோட செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்கிற வைகை எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு லெஜெண்டரியான ட்ரெயின் வைகை எக்ஸ்பிரஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மதுரையை பொறுத்த வரைக்கும் வைகை அண்ட் பாண்டியன் 2 தான் வந்து ஒரு செம்ம ப்ரெஸ்டீஜியஸான ட்ரெயின். பாண்டியன் கண்டிப்பாக இன்னொரு நாள் நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் இன்றைக்கி மார்னிங் 7 o'clock மதுரையிலேருந்து கிளம்புற வைகை எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா யூஸ்வலி எல்லாருமே வந்து அரைவ் ஆகிற டைமு. சென்னையிலேருந்து கிளம்பி நிறைய ட்ரெயின்ஸ் வந்து மதுரை வர டைமு. நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பி சென்னை போக போகிறோம். ஸோ டைம் கரெக்டாக 6 மணி ஆகுது. கண்டிப்பாக வண்டி உள்ளே தான் இருக்கும். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து லைக் ஒரு செம்ம ஜேர்னி வந்து இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ட்ரெயினில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அதே சமயத்தில் வந்து மதுரைக்கு டாட்டா சொல்லிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சோகமும் இருக்குது. பட் நம்ம கிளம்பி தான் ஆகணும். ஸோ சீக்கிரம் பிளாட்ஃபார்முக்குள்ளே போய் ட்ரெயினை பார்த்துட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன், வாங்க. மதுரை ஸ்டேஷனை என்ட்ரானோடனே நமக்கு வந்து ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயே நின்றுட்டு இருக்கிறது தான் மதுரை மக்களுடைய இன்னொரு ஃபேவரட்டான ட்ரெயின் பாண்டியன் எக்ஸ்பிரஸ். நைட் டைம் ஃபேவரட் பாண்டியன். இன்றைக்கி நம்ம டே டைம் ஃபேவரட் வைகை ட்ரை பண்ண போகிறோம். எப்போவுமே வந்து பாண்டியன் வந்து சென்னையிலேருந்து கொண்டு வந்தோடனே மோஸ்ட்லி ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் தான் இங்கே மதுரையில் வந்து நிறுத்தி வைப்பாங்க. பட் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது வைகை. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3rd பிளாட்ஃபார்மில் இருக்குது. இங்கேருந்தே பார்த்துட்டேன். ஸோ அதை போய் பார்ப்போம், வாங்க. வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 3rd பிளாட்ஃபார்மில் நின்றுட்டுருக்கு மதுரையில். இது என்னடா டிஃப்ரெண்ட்டான ஒரு லைவரி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது வந்து ஏதோ ஆடு. இது வந்து ஏசி பேண்ட்ரி கார். அண்டு நம்ம வந்து D15 நம்மளுடைய கோச், அதாவது லாஸ்ட்டில் வரும் நம்மளுடைய கோச்சு. ஸோ இங்கேருந்து நடந்து போகணும். ஸோ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடக்கலான்னு இருக்கேன். அண்ட் கரெக்டாக நம்ம பிளாட்ஃபார்முக்குள்ளே வரும்போது ஒரு கூட்ஸ்லாம் உள்ளே வந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அந்த ஷாட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ளூ கோச் இல்லை. இன்றைக்கி வந்து நம்ம புக் பண்ணியிருக்கிறது வந்து அன்ரிசர்வ் டைப்பில் தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு, அந்த ரெட் கலர் கோச்சு. ஸோ அங்கே போயிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் இந்த கோச்சு ப்ளஸ் ஏசி கோச்சு பேண்ட்ரி பர்மிஷன் கொடுத்தா பேண்ட்ரியும் வந்து உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். ஸோ பார்த்துருப்பீங்க வைகையோடைய ப்ளூ LHB கோச்சஸ் எந்த டைப்பில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஸ் டைப் சீட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க வைகை ஃபுல்லாகவே. ஆமாம், நான் பார்த்த கோச்சஸ் வரைக்கும் எல்லாமே வந்து அந்த பஸ் டைப் சீட்டிங் தான் இருக்குது. நமக்கு இன்றைக்கி சீட் கிடச்சிருக்கிற கோச் இந்த மாதிரி டைப்பு தான். ஆக்சுவலி இதுதான் நம்ம புக் பண்ணியிருக்கிற கோச்சு. D15, D14ம் D15ம் இந்த மாதிரி டைப்பில் இருக்குது. அதாவது அன்ரிசர்வ் டைப்பில் இருக்குது. உங்களுக்கே தெரியும் எப்படின்னு. ஸோ இதோடைய எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர்ஸை பார்த்துருவோம்.
மதுரை ஸ்டேஷனுடைய பிளாட்ஃபார்மில் கடைசி எண்டில் இருக்கும். அது பார்த்திங்கன்னா பாண்டியன், ஐ திங்க் அந்த லூப் லைனுக்கு கொண்டு போகிறாங்க மெயின்டெனன்ஸ்க்காக. இது நம்ம வைகை. இது வந்து ஜென்ரேட்டர் காருக்கு பின்னாடி வந்து ஒரு ஏசி 3 டயர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னு தெரில, மேபி சென்னை கொண்டு போகிறாங்க போல். அண்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு கோச் அட்டாச் பண்ணியிருக்காங்க. பாண்டியன்லேயே பார்த்திங்கன்னா லாஸ்ட் கோச் வந்து இந்த ப்ளூ கலர் ரிசர்வ்டுன்னு போட்ட கோச்சு. யாராச்சும் அஃபீஷியல்ஸ்லாம் ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களாம் யூஸ் பண்ணுற கோச் இது. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். இந்த மாதிரி கோச்சஸ்லாம் இப்போ ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக ஆகிடுச்சு. ப்ளூ கலர் கோச்சஸே வந்து அதிகமாக பார்க்க முடியறது இல்லை, எல்லாம் உத்கிரிஷ்னு போயாச்சு. வைகை எக்ஸ்பிரஸ் உடைய ஏசி சேர் கார் கோச்சஸ் லைனாக 3 கோச் இருக்கும். ஆக்சுவலி இந்த ட்ரெயினில் தான் நிறையா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3 கோச் ஏசி சேர் கார் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தும் ஃபுல் ஆகிடுச்சு. நான் வைகையில் ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கும் போது ஏசியில் தான் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் நான் 2 நாள் முன்னாடி சடன் ட்ரிப்பாக இந்த மதுரை ட்ரிப் இருக்கிறதுனால 2 நாள் முன்னாடி தான் புக் பண்ணேன். ஏசி எதுவுமே அவைலபிள் இல்லை, அதனால தான் செகண்ட் சிட்டிங் புக் பண்ணேன். செகண்ட் சிட்டிங்குமே நம்மளுக்கு லாஸ்ட் அன்ரிசர்வ் டைப் தான் கிடச்சிருக்கு. பட் பார்த்துட்டு வந்துடுங்க, சூப்பராக இருக்கும். வெளியிலேருந்து பார்க்கவே நல்லா இருக்குது. உள்ள இன்டீரியர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. நல்லா இருந்துச்சுல ஏசி சேர் கார். ஸோ அதை தான் போகணுன்னு இருந்தேன், மிஸ் ஆகிடுச்சு. பரவாயில்ல, சூப்பராகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்ஜின் தான், லோக்கோவை பார்க்க போகிறோம். ராயபுரம் வேப் 7 தான் இன்றைக்கி வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகிறது. ஒரு பவர்ஃபுல்லான ட்ரெயினுக்கு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின். ஸோ இன்ஜின் ஷாட்ஸ்லாம் டக்குன்னு பார்த்துட்டு நம்ம கோச்சுக்கு போவோம், வாங்க. ஏசி பேண்ட்ரி கார் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வாட்டி நான் யார்கிட்டையும் பர்மிஷன்லாம் கேட்கல, அப்படியே சைலண்ட்டாக போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு ரன் த்ரூ ஷாட் மாதிரி பார்த்துருப்பீங்க. உள்ளே வந்து சூப்பராகவே இருந்துச்சு. எல்லாமே வந்து இப்போ ப்ரிப்பரேஷனில் இருக்குது, எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரெயின் கிளம்ப போகிற டைம் அப்படிங்கிறனால. அண்ட் வைகையை பொறுத்த வரைக்கும் பேண்ட்ரி சர்வீசஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். இங்கே லாஸ்ட் கோச்லேருந்து ஃபஸ்ட்டு ஏசி கோச்லேருந்து லாஸ்ட் அன்ரிசர்வ்டு கோச் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து பேண்ட்ரி சர்வீஸ் இருக்கும். ஏர்லி மார்னிங்லேயே நல்ல எக்ஸசைஸ், எனக்கு நல்ல வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் பிளாட்ஃபார்மில். பின்னாடி கோச்சிலேருந்து ஃப்ரண்ட் லோக்கோவுக்கு, இப்போ லோக்கோவிலேருந்து பின்னாடி கோச்சுக்கு நல்லா நடந்துகிட்ருக்கேன். பட் இது எவ்வளோ பரவாயில்ல, நிறைய ட்ரெயின்ஸ் நம்ம ஓடிலாம் வந்து வீடியோ எடுத்திருக்கோம். இப்போ ரிலாக்ஸாக நடந்துகிட்ருக்கோம். எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இங்கே வைகை மதுரையில் 7 o'clock எடுத்து 2:35க்கு சென்னை எக்மோர் போகும். அதுதான் வந்து ஷெட்யூல்டு டைம். பட் சீக்கிரம் போகிறாங்களா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா வைகை மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, ஏர்லி டைமில் போவாங்க அப்படின்னு. அது பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். நம்ம கோச்சிக்கு போயிட்டு ட்ரெயின் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம், வாங்க. ஷார்ப்பாக 7 மணிக்கு வைகை மதுரையிலேருந்து கிளம்பியாச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அன்ரிசர்வ் டைப் ஆஃப் கோச் கிடச்சதுலேயும் ஒரு லக் இருக்குது. என்னென்னா நம்ம லாஸ்ட் கோச்சில் இருக்கோம். நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு கோச் தான், சாரி இன்றைக்கி 2 கோச் இருக்குது. ஜென்ரேட்டர் காரு, அப்புறம் அந்த லாஸ்ட் 3rd ஏசி ஒன்று இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கு கார்டு வியூ தான். பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ஜென்ரேட்டர் கார் தான் இருக்குது. ஸோ கார்டு வியூ நம்ம விஸ்டாடோம்லலாம் எப்படி கார்டு வியூவில் வந்து பார்த்துட்டு வந்தோம், அந்த மாதிரி இதுலேயும் வந்து லாஸ்ட்டு இதிலேருந்து பார்க்க போகிறோம்.
மோஸ்ட்லி இந்த கோச்சில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ்லாம் வேக்கண்ட்டாக தான் இருக்குது. மேபி சோழவந்தான், திண்டுக்கல், திருச்சி அங்கெல்லாம் ஏறுவாங்க. போன ட்ரெயின் ஜேர்னியில் அந்தியோதயாவிலேருந்து வைகையை கேப்சர் பண்ணோம். இந்த ட்ரெயின் ஜேர்னியில் வைகையிலேருந்து அந்தியோதயாவை கேப்சர் பண்ணோம். ஃபைவ் மினிட்ஸ் ஏர்லியாக திண்டுக்கல் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். செம்ம ஸ்பீடு வைகை, செம்ம ரன்னு மதுரையிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும். அண்ட் இந்த ட்ரெயினில் வந்து ஃபேர் பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா மதுரை டு சென்னை செகண்ட் சிட்டிங் 190 rupees பேஸ் ஃபேர் ப்ளஸ் ஒரு 17 rupees ஆன்லைன் புக்கிங் சார்ஜஸ் வரும். டோட்டலாக வந்து 207 rupees வரும். ஏசியில் பண்ணணும்னு நினச்சேன். ஏசியில் வந்து 600 and something வரும். இதில் வந்து 190. மதுரையிலேருந்து திண்டுக்கல் வர வரைக்கும் இந்த ரெட் கோச்சஸ்லாம் காலியாகவே இருந்துச்சு. பட் திண்டுக்கல்லில் செமையாக ஃபில் ஆகிடுச்சு. மாதத்துக்கு தானே? பார்ப்பேன்.
5 minutes ஏர்லியாக திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கும். செம்ம ரன்னாக போய்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், டிடி செக்கிங்கே வரல என் கோச்சில் இப்போ வரைக்கும் வரல. மதுரையிலேருந்து திருச்சி வரைக்கும் வரல. இனிமேலும் வருவாங்கன்னு நம்பிக்கை இல்லை. மேபி அன்ரிசர்வ் டைப் கோச்னால் வரலையா என்னன்னு தெரியல. மற்ற கோச்செல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து ஒரு 3rd AC கோச் எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல, அது வந்து இங்கே டீகப்பிள் பண்ணுறாங்க. மேபி திருச்சிக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க போல். அதை ஆன் டைமுக்கு கரெக்டாக விருதாச்சலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். செம்மையாக போயிட்டுருக்குங்க. ஆன் டைமில் தான் எல்லா ஸ்டேஷன்ஸும் ரீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிஃபோர் டைம் போயிட்டு இருந்தோம், இப்போ ஆன் டைமில் போகுது. நெக்ஸ்ட்டு விழுப்புரம் தான், நடுவில் எந்த ஸ்டாப்புமே கிடையாது. ஸோ விழுப்புரம்க்கு பிஃபோர் டைமில் போகிறாங்களான்னு பார்க்கலாம். விழுப்புரம் ஜங்ஷனுக்கு 10 நிமிஷம் ஏர்லியாக வந்திருக்கோம். செம்ம ரன்னுங்க வைகை. நான் வந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வீடியோவில் வைகை பாண்டியனை விட குருவாயூர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துருச்சுன்னு சொன்னேன்னா, பட் அன்றைக்கி நடந்த உண்மை அதுதான், ஃபாஸ்ட்டாக வந்தது. அதான் நான் சொல்லியிருந்தேன். ஏன் அதை இப்போ நான் சொல்கிறேன்னா, அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைகை ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக கோவமாயிட்டாங்க. பட் ஒத்துக்கிறேன், வைகை செம்ம லெஜெண்டு தான். அது எனக்கு தெரியும், வைகை லெஜெண்ட் தானே. இன்றைக்கி உங்களுக்கு நான் ட்ராவல் வ்ளாக் பண்ணி காட்டுறேன், அவ்வளோதான். சூப்பராக போயிட்டுருக்கு. செங்கல்பட்டுக்கு வைகை செம்ம டைமிங்கில் வந்திருக்கு. 25 minutes அட்வான்ஸ், செம்ம டைமிங்கில். பட் வந்து ஷெட்யூல் டைமுக்கு தான் எடுப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 1:20 தான் எடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் செங்கல்பட்டுலேயே தான் நின்றுட்டுருப்போம். சூப்பருங்க, சூப்பர் ஃபாஸ்ட்டாக வருது. எக்மோருக்கும் பிஃபோர் டைம் போயிட்டால் செம்மையாக இருக்கும். பட் பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஸோ வைகை எக்ஸ்பிரஸ் vlog-அ எல்லாரும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருந்துச்சு ஜேர்னி. நீங்களே அதை வந்து பார்த்துருப்பீங்க வீடியோ ஃபுல்லாக. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு ட்ரெயின். ஸோ அதை வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்கோம். நிறைய பேர் பாண்டியனும் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அந்த ட்ரெயினும் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். நிச்சயம் ஒரு நாள் அந்த vlog நம்ம சேனலில் வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு சூப்பர் ட்ராவல் vlog-ல உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.